வெல்கம் டு லவ் குரு சேனல். இது என்னோட ஃபோன் கன்சல்டேஷன் கிளையண்ட்டோட ஸ்டோரி. அவர் பியூர் நைஸ் காய். அவர் பாய் ஸ்கூல், அவர் மெக்கானிக்கல் காய். அவருக்கு பொண்ணுங்கன்னா என்னன்னே தெரியாதான், பொண்ணுங்கிட்ட பேசினதே இல்லை. அவருக்கு ஒரு க்ரஷ் இருந்தாங்களாம். அவர் நாய் மாதிரி சேஸ் பண்ணுவாராம், கிஃப்ட் வாங்கி கொடுப்பாராம், அவங்கள்ட்ட அழுவாராம். அவங்க மதிக்கவே மாட்டாங்களாம். நிறைய வாட்டி அழுதுருக்கேன் ப்ரோ, நிறைய வாட்டி கெஞ்சி இருக்கேன் ப்ரோ, கேட்கவே இல்லை ப்ரோன்னு சொல்லி என்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னார். 1 இயராக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, இன்னும் எதுவும் நடக்கலை, அவன் என்னை லவ் பண்ணவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போ அவள் வேறு ஏதோ பையனை பார்க்குற மாதிரி இருக்குது ப்ரோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ, எப்படியாவது அவள் லவ் பண்ண வைங்கன்னு சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டார். அவர் ஸ்டோரியை கேட்டு அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், ப்ரோ லவ் மூவிஸ், லவ் சாங்ஸ் பார்க்காதீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும்னு சொன்னேன். கிளியராக நீங்கள் ஒரு சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை பேசுகிறீங்களோ, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதான் நீங்கள் மாறிடுவீங்க. இதான் சைக்காலஜி. ஏன்னா அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமஸ் பழமொழி ஒன்று இருக்குது, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன்னு ஒரு பழமொழி இருக்குது. உன் 5 நண்பர்களின் ஆவரேஜ் தான் நீ. இந்த மாதிரி நிறைய பழமொழி இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, உங்கள் 5 நண்பர்கள் எப்பயுமே என்ன பேசுகிறாங்களோ, பழகிறாங்களோ, என்ன பிஹேவ் பண்ணுறாங்களோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் பிரேக்கப் நெகட்டிவாக இருக்கான், ஒருத்தன் சரக்கு கஞ்சாவாக இருக்கான், ஒருத்தன் லேசி அன்ஃபோக்கஸ்டாக இருக்கான், ஒருத்தன் பப்ஜி வெறியனாக இருக்கான். இப்படி உங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இவங்களோட பிட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் லேசியாக இருப்பீங்க, உங்களுக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கும், நீங்கள் சரக்கு அடிப்பீங்க, அன்ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் சேர்ந்து தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீ இந்த 5 ஃப்ரெண்ட்ஸை விட்டு வெளியே வந்துட்டு வேறு 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் பியூர் கரியர் ஃபோக்கஸ்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நீங்களும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக கரியர் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் ட்ரீமர்ஸ் அண்ட் வின்னர்ஸ். புரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குதோ, என்ன பார்க்குறீங்களோ, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ, அடுத்தவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ, இது எல்லாம் சேர்ந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்களும் அப்படி மாறுவீங்க. இதுதான் சைக்காலஜி. பட் இப்போ இதுதான் இஷ்யூ. நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டினியூஸாக லவ் மூவிஸ் அண்ட் லவ் சாங்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், லவ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஓகேவா? பட் லவ் மூவிஸ் எடுக்கிறவனுக்கும் என்னன்னு தெரியவே தெரியாது மோஸ்ட்லி. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இவன் இதான் லவ்னு நினச்சிட்டு இவனா ஒரு படத்தை எடுத்து வச்சிடறான். இப்போ இஷ்யூ நம்மகிட்ட என்னன்னா, அதை பார்த்துட்டு ஓகே அப்போ இதான் ரிலேஷன்ஷிப் போல் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். நமக்கு வேறு எவனும் சொல்லியும் தரமாட்டான். அப்போ இதான் ஒரு உண்மை, இதான் ட்ரூத்துன்னு நினச்சிட்டு நம்ம அதையே பார்த்து அதையே ஃபீல் பண்ணி நம்ம அப்படியே பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்போம். கைஸ், மோஸ்ட்லி மூவிஸில் என்ன காமிக்கிறாங்க, ஒரு பொண்ணை நாய் மாதிரி சேஸ் பண்ணு, அவளை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணு, அவளை உயிரை கொடுத்து லவ் பண்ணு, அவள் போகிறாளா அடிமை மாதிரி போய் கெஞ்சு கையை அறுத்துக்க. நம்ம சேனலில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க, யாராவது இதெல்லாம் பண்ணி நான் கமிட்டட் ஆனேன்னு சொல்லுங்கள். 1 2 3 வாய்ப்பில்லை, ராஜா தான். பட் இஷ்யூ இங்கே என்னன்னா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு பொண்ணிட்ட போய் அழுறீங்க, கெஞ்சிறீங்க, வீக்காக பிஹேவ் பண்ணுறீங்க. ஸோ அவள் வேணான்னு சொல்லிடுவா. அப்போ ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகிட்டு என்ன தப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்காமல் பழையபடி இன்னொரு பொண்ணை அப்ரோச் பண்ணுறீங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவட்டையும் போய் கெஞ்சிறீங்க, அழுறீங்க, வீக்காக பிஹேவ் பண்ணுறீங்க. அவளும் உங்களை வேணான்ட்டு போயிடுவா. பழையபடி என்ன தப்பு நீங்கள் கற்றுக்கவே மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிரும். பழையபடி நீங்கள் மூவிஸை பார்த்துட்டு பழையபடி கெஞ்சுறது, அழுறது, வீக்காக பிஹேவ் பண்ணீங்க. அவள் உங்கள்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவா. இப்போ நீங்கள் மூவியை பார்த்து தான் நம்ம இவ்வளோ நாளாக தப்பு பண்ணிகிட்ருக்கோங்கிறத தெரிஞ்சுக்காமல் உங்களோட வாழ்க்கையே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மேலே தான் ஏதோ மிஸ்டேக்கு, நாம் ஒர்த்து இல்லை, அதனால தான் யாருமே நம்ம லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே நெகட்டிவாக நினைக்கிறீங்க. பியூர் வீக்காக மாறிடுறீங்க. புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், எல்லாமே ரிலேஷன்ஷிப்போட சைக்காலஜி என்னன்னு தெரிஞ்சுக்காமல் மூவிஸை பார்த்துட்டு சாங்ஸை பார்த்துட்டு இதான் லவ்னு சொல்லி நீங்கள் தப்பாக பிஹேவ் பண்ணது தான் காரணம். மோஸ்ட்லி 95% ஆஃப் மூவிஸ்லையும் சாங்ஸ்லையும் ரிலேஷன்ஷிப்போட சைக்காலஜியை தப்பாக தான் காமிப்பானுங்க. ஒன்லி 5% ஆஃப் மூவிஸ்லையும் சாங்ஸ்லையும் மட்டும்தான் கரெக்டாக காமிப்பானுங்க. பட் அது வெளியவே தெரியவே தெரியாது. அப்புறம் காய்ஸ், மோஸ்ட்லி தனுஷோட பிகினிங் மூவிஸ்லாம் மேக்ஸிமம் பார்க்காதீங்க. அதில் ஃபுல்லாமே பொண்ணுங்களை சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாப்புல. நான்லாம் சின்ன வயசில் டைகார்ட் தனுஷ் ஃபன். அப்போ இதான் லவ்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் தப்பு பண்ணி தான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். எனக்கு சிம்புவை பிடிக்கவே பிடிக்காது. பட் உண்மையிலே ஒரு பொண்ணு உங்கள் லவ் பண்ணு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பு மூவிஸ் தான் பார்க்கணும். மோஸ்ட்லி 90% கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லா சிம்பு மூவிஸும் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் சிம்பு வந்து லவ்வில் கான்ஃபிடென்ட்டாக, ஸ்ட்ராங்காக, ஆம்பளை மாதிரி தான் பிஹேவ் பண்ணான். புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், இதுதான் பொண்ணுங்களை லவ் பண்ண வைக்கும். தமிழ் சினிமாவில் மூவிஸ் வந்தப்போ பிகினிங்லலாம் இந்த மாதிரி இல்லை. தலைவன் எம்ஜிஆர் மூவிஸும் சிவாஜி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலக்குவானுங்க. ஸ்ட்ராங்காக, கான்ஃபிடென்ட்டாக, ஆம்பளை மாதிரி பேசி பிரித்து மேய்ஞ்சிருவானுங்க. அப்போல்லாம் நம்ம பிஹேவ் பண்ணோன்னா பொண்ணுங்க நம்மளை உயிருக்குலாம் லவ் பண்ணுவாங்க. பட் இஷ்யூ எப்போன்னா
எப்போ அந்த 1980s டேரக்டர்ஸ் வந்தாங்களோ அங்கே தான் விபூதி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பொண்ணுங்களதோ ஏலியன் மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்கள நீங்கள் கடவுள் மாதிரி பார்த்தா மட்டும்தான் நம்ம லவ் பண்ணுவாங்க, நீங்கள் கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம தலையில் விபூதி அடிக்க ஆரம்பித்தானுங்க. அதுக்கப்புறம் வந்த டேரக்டர்ஸ் எல்லாமே இதான் உண்மைன்னு நினச்சிட்டு நம்ம தலையில் வரிசையாக விபூதியாக அடிச்சுக்கிட்டே வரானுங்க. இப்போவும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஏன் லவ் மூவிஸ் அண்ட் சாங்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாரும் அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்துருப்பீங்க. நியர்லி அர்ஜுன் ரெட்டியோட கிளைமேக்ஸில் அர்ஜுன் ரெட்டி சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு ட்ரக் யூஸ் பண்ணிட்டு பைத்தியக்கார மாதிரி இருப்பான். இப்போ போய் ஷாலினி பாண்டேட்ட நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் உயிருக்குறா லவ் பண்ணுன்னு சொல்லி அவ்வளோ விஷயம் சொல்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுது. இப்போ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எப்போத்தாலும் சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு நெகட்டிவாக பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லினா நீங்கள் அவளை லவ் பண்ணுவீங்களா? 100% மாட்டீங்க. அப்போ ஷாலினி பாண்டே மட்டும் எப்படி அர்ஜுன் ரெட்டி லவ் பண்ணுவா? அவளும் சத்தியமாக லவ் பண்ண மாட்டான். ஏன்னா யாரும் லோயர் வேலையாக லவ்வும் கல்யாணமும் பண்ணணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. அப்புறம் அந்த படத்தில் அப்படி காமிச்சாங்க. காய்ஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு மூவியோட சைக்காலஜி தெரியும். மூவிஸில் எது உண்மைன்னு சொல்லி அதை காமிக்காமல் என்ன காமிச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை திரும்ப திரும்ப பார்ப்பீங்கன்னு சொல்லி அவங்க எதை காமிச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி அதை காமிப்பாங்க. அவங்க 2 பேரும் கிளைமேக்ஸில் சேர்ந்தா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே, அப்போ நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப பார்ப்பீங்க, படம் ஹிட் ஆகும், எல்லாம் ஒர்க் ஆகும். புரியுதா காய்ஸ் உங்களுக்கு? மூவிஸில் எது உண்மையோ அதை காமிக்காமல் எதை காமிச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி அதை காமிப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லவ் மூவிஸையும் லவ் சாங்ஸையும் பார்த்துட்டு அதை போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட லவ் 100% ஃபெயில் ஆகும். ஸோ தயவு செஞ்சு லவ் மூவிஸையும் லவ் சாங்ஸையும் பார்க்காங்க. 90% எல்லாமே போய் தான். ரிமைனிங் 2% ஆஃப் மூவிஸ் மட்டும்தான் லவ்வை ரியலிஸ்டிக்காக என்னன்னு சொல்லும். அந்த மூவிஸ்லாம் என்னன்னு சொல்லி ஒரு நாள் வந்து நான் லிஸ்ட்டு போட்டு ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு தெரியும் காய்ஸ், உங்களுக்கு வேறு வழி இல்லை. மூவிஸில் மட்டும்தான் இதான் லவ்னு சொல்லி ஏதோ ஒரு கர்மத்தை சொல்லித்தரானுங்க. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. இதுக்காக தான் நாங்கள் லவ் குரு சேனல் ஆரம்பித்து ரிலேஷன்ஷிப்போட சைக்காலஜி உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கோம். இதை கற்றுக்கிட்டு இதை அப்ளை பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடனாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.